இன்றைக்கி நம்ம மோசரல்லா சீஸ் வீட்டிலையே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் பண்ண மோசரல்லா சீஸில் இந்த ப்ரெட் பிஸாவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு கலந்து கொடுக்கலாம். இது ஈவனாக சூடாகணும், அதுக்காக தான் நம்ம இப்படி கலந்து விட்டுட்ருக்கோம். அதிகமாக இது ஹீட் ஆகக்கூடாது. நம்ம விரல் வச்சு தொட்டு பார்க்கும்போது சூடு தெரியணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஹீட்டானால் போதும். இந்த டைமில் இதில் 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே இது ஹீட் ஆகக்கூடாது. இந்த சூட்லேயே இதில் உள்ள சீஸ் பிரிஞ்சு வரும். அந்த சீஸ் தான் நல்லா ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக மோசரல்லா சீஸாக இருக்கும். இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது மெதுவாக தான் இந்த சீஸ் ஃபார்ம் ஆகும். ஈவனாக இந்த சூடு எல்லா இடம் படணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் இந்த அளவில் திரிஞ்சு வந்தாச்சு. உங்களுக்கு வரலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட வினிகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றி இந்த வாட்டர் எல்லாமே வடிச்செடுக்கணும். இந்த சீஸ் பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு ஸ்பேட்டில் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி இதில் உள்ள வாட்டர் எல்லாமே வடித்து எடுக்கணும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இதை வடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த பால் திரிஞ்சு வந்த அந்த வே வாட்டர் திருப்பி சூடு பண்ண போகிறோம். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹீட் பண்ணணும். இது பாயில் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா சூடானால் போதும். இது 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகணும். கை தொடும்போது நல்லா சூடு படணும், அந்த அளவுக்கு ஹீட் இருக்கணும். இப்போ இந்த சீஸில் உள்ள வாட்டர் எல்லாமே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். இனி இந்த ஹாட்டான வே வாட்டரில் இதை நல்லா டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு எடுக்கணும். இதுதான் இப்போ செகண்ட் ப்ரொசீஜர். இதுதான் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த சீஸுக்கு. இது நல்லா ஹாட்டாக இருக்கிறதுனால நான் மேலே அந்த வே வாட்டர் ஊற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். 2 வாட்டி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளாடியே நம்ம இந்த சீஸ் பால்ஸை போட்டு டிப் பண்ணி பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த சீஸ் பால்ஸை இந்த ஹாட்டான வாட்டரில் டிப் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி வச்சு நம்ம அதில் உள்ள வாட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம எவ்வளோ தூரம் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சீஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். இது அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சது. இப்போ இதில் உள்ள வாட்டர் எல்லாமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் எடுக்கணும். அதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் டிப் பண்ணி வைக்கணும். இப்போ இதில் உள்ள ஹாட் எல்லாமே போயிடும், நல்லா கோல்டாயிரும். டிப் பண்ணி வச்சுட்டு இதிலேருந்து எடுத்து இதையும் நல்லா பிழிஞ்சு இதில் எந்த விதமான வாட்டர் கண்டென்ட்டும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதும் ஒரு கிளிங் ராப் அல்லது அலுமினியம் ஃபாயிலில் நல்லா டைட்டாக பேக் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் இதை செட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம கிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அல்லது ஸ்லைஸ் பண்ணி சாண்ட்விச் அந்த மாதிரி இதுலேயும் இதை யூஸ் பண்ண முடியும். நார்மலாக மோசரல்லா சீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழிஞ்சு இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக இந்த சீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம கிரேட் பண்ணி இப்போ ஒரு ப்ரெட் பீஸா பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் மில்க், அதாவது ஃபார்மில் இருந்து டைரெக்டாக எடுக்கக்கூடிய ஃப்ரெஷ் மில்கில் பண்ணால் இதோட டெக்ஸ்சர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இது நம்ம நார்மல் பேக்கெட்டில் வரக்கூடிய ஃபுல் க்ரீம் மில்க் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெட் பீஸா பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பிஸா சாஸ் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற
மொசரல்லா சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட வெஜ்ஜீஸ் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதுக்காக கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் அண்டு ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே இது மேலே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டாப்லையும் கொஞ்சம் மொசரல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு chilli flakes, oregano அண்டு சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். லைட்டாக ஆயில் drizzle பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போது பேக் பண்ணலாம். இது பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு அயன் பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இது வந்து 5 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஹை ஃப்ளேமில். அது மேலே இந்த பேன் வச்சு கொடுத்து லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி 10 to 15 minutes வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட ப்ரெட் பீஸா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொசரல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் மொசரல்லா சீஸ் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புத்தம் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. தேங்க்யூ.